கோஸ்ட் ஹச்சிகோ. இவங்க சொன்ன அந்த ஹச்சுக்கோங்கிறது ஒரு நாய்ங்க. ஜப்பான்ல இந்த ஹச்சுக்கோ நாய்க்கு நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க. அப்படி இது என்னதான் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கதையை ஃபுல்லா பாருங்க. 100 Days Life in Short Stories எபிசோடு 1ல Day 52. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1924 ஜப்பான்ல டாக்டர் யூனோங்கிற ஒரு ப்ரொஃபசர் ஒரு டாகை எடுத்து வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டாகுக்கு டாக்டர் யூனோ வச்ச நேம் தான் ஹச்சுக்கோ. டெய்லி யூனிவர்சிட்டிக்கு ட்ரெயின்ல தான் போவாரு வருவாரு. தினமும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹச்சுக்கோவும் கூடவே போகும். இவர் போயிட்டு வர வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணி கூடவே வரும். ஒரு நாள் யூனிவர்சிட்டிக்கு போன ப்ரொஃபசர் திரும்ப வரவே இல்லை. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து சடனா இறந்தும் போயிடுறாரு. இது தெரியாத ஹச்சுக்கோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஓனர் வந்துட மாட்டாரான்னு ரயில்வே ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷமா அதே இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஹச்சுக்கோவை கௌரவப்படுத்துற விதமா ஜப்பான் கவர்மெண்ட் நிறைய இடத்துல சிலைகள் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.